ஹலோ ஹாய் வணக்கம் 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 வணக்கம். ஓகே, இன்றைய நாள் ஸ்பெஷலான ஒரு பர்த்டே. இந்த கொக்கன கடற்கரை ஓரத்தில் ஒரு சுகமான ஒரு இதமான ஒரு காற்றில் இந்த ராப்பொழுதுல வந்து ஒரு பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். தம்பிக்கு என்ன பேர்? புவிசன். அழகான பேர் உண்டு. என்னன்னு உங்களை கூப்பிடுவாங்க? புவி. ரைட், ஓகே. இன்றைக்கு வந்து புவிக்கு வந்து ஒரு அழகான ஒரு பர்த்டே. இந்த இதமான ஒரு ராப்பொழுதுல வந்து சுகமாக சந்தோஷமாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். சரி, கட்டாயம் நீங்கள் 3 பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறான விடை சொன்னால் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு டான்ஸ். ஓகேயா? இல்லை இல்லை, அது கட்டாயம் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாரும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட சேர்ந்து ஒரு டான்ஸ் உண்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட புவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அழகான ஒரு ஸ்வீட் பாஸ்கெட்டை தந்திருக்கிறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே புவி என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, ரைட். இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தவங்க தந்திருக்கிறாங்க. யாராக இருக்க வேண்டும் உங்களோட கெஸ்ஸிங்? வர முடியாத ஒருத்தவங்க தந்திருக்கிறாங்க. யாராக இருக்கும்? அப்பா. அப்பா எங்க இருக்கிற? ஆஸ்திரேலியா. ஓகே, நினைச்சு நான் உங்களோட அப்பாவை தான் சொல்லுவீங்களன்னு சொல்லி. உண்மையிலேயே உங்களோட அப்பா இல்லை, சரிதானே? இந்த கிஃப்டை தந்தவங்க அப்பா இல்லை, இன்னொரு கிஃப்டை தந்திருக்கிறாங்க. அதையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே, அதை ஓப்பன் பண்ணக்கூடாது, சரிதானே? அதை இங்கே சைடில் வைங்க, ஓப்பன் பண்ணக்கூடாது. ரைட், இன்னொரு ஆள் அப்பா இல்லாட்டிக்கு வேறு யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? அவ என்று சொல்லி ஒரு குரல் ஒன்று இங்கே கேட்குது. யார் அந்த அவ? அங்கே ஆள் நிற்குதா? ரைட், அவ என்று சொல்றாங்க. யாராக இருக்கும்? என்ன சொல்றீங்க நீங்க? அவ என்று சொல்றாங்க. யாராக இருக்கும்? அப்படி ஒருத்தருமே இல்லை. ஒரு 21 பையனுக்கு, இப்படி ஒரு அழகான ஒரு பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டாவது இல்லையா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாவது இல்லையான்னு சொல்லி நான் கேட்கிறேன். இருக்குன்னு சொல்லி இஞ்சால கரகோசங்களும் சத்தங்களும் வருது. சரி, பரவாயில்லை. இந்த கிஃப்டை ஒரு லேடி தான் தந்தவங்க. நான் உங்களுக்கு ஒரு குழு ஒன்று தாரேன். இந்த கிஃப்டை வந்து சர்ப்ரைஸ் செய்தவங்கள ஒரு கேர்ள் ஒரு ஆள். ஏற்கனவே உங்களுக்கு நான் போன வருஷம் வந்து சர்ப்ரைஸ் ஒன்று செய்திருக்கிறேன். அதனால வந்து அந்த மாதிரியான ஆட்கள் செய்ய வாய்ப்பில்லை. ஒரு கேர்ள் ஒரு ஆள் செய்திருக்கிறாங்க. சரி, வேறு யாராக இருக்கு உங்களோட கேசி? இங்கால நிறைய பேர் வந்திருக்கு. அவ என்று சொல்றாங்க, கணக்கையெல்லாம் சொல்றாங்க இந்த தம்பியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, உங்களோட கெஸிங் யாராக இருக்கு? என்ன தலையை சொறிகிற மாதிரி இருக்கு? பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பிறந்த நாள் நான் எவருமே கோபிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை. என்ன சிரிக்கிறீங்க? யாரு? அவ கனவேர் இருக்கிறாங்க போலடக்கு. அப்படியா? அவ கனவேர் இருக்கிறாங்க போலடக்கு. அப்ப கில்லாடி போலடக்கு நீங்க. அப்படியா? மகா கில்லாடி போலடக்கு. அப்படியா? யார சொல்றேன்னு தெரியாம இருக்கிறீங்க? சரி, பிரச்சனை. எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க? எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க? 14. இங்க 14 சொல்லி வருது. எண்ணி சொல்றாங்களோ? சரி, ஓகே. உண்மையிலேயே என்னன்னு சொன்னா, ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த விதமான தப்பு இல்லை. பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிறது எந்த விதமான தப்பு இல்லை. நாங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஒரு ஒரு அழகான ஒரு 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 ஜங்கான ஒரு பாய்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே தானே? ஏன்னா புவி, சரி, இதில் பிரச்சனை இல்லை. ஏந்தால் வந்தோடனே ஏண்டா இந்தால் வந்ததுன்னு சொல்லி அந்த காதில் கேட்ட மாதிரி இருக்க ஒரு பயத்தில். சரி, பரவாயில்லை. இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒரு அளப்பெரிய சந்தர்ப்பம். சரி, அதை சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாராவது இருந்தால், இருக்குன்னு நான் சொல்லல, இருந்தால் அப்படி சொல்லிடுங்க. சரி, யாராக இருக்கும்? ரெண்டாவது உங்களுக்கு யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? அப்பா இல்லாட்டிக்கு போறியா? சரி, உங்களோட கெஸ்ஸிங்கப்பா. அம்மா. சரி, ஓகே. இங்க அப்பாவை சொல்லி இருக்கிறீங்க, அம்மாவை சொல்லி இருக்கிறீங்க. சரி, இன்னொரு ஆளை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேறியா? நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க போலடாக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வாங்க தெரியுதுல யாருன்னு சொல்லி. யாரா இங்க எனக்கு தெரியல இருக்கிறாங்களோன்னு சொல்லி. அவங்களே உண்மையிலேயே எனக்கு இந்த சர்ப்ரைஸை செய்தவங்களுக்கு எனக்கு முகம் தெரியாது. உண்மையிலேயே முகம் தெரியாது. எனக்கு எங்களோட அந்த ஆர்டரில் வந்தது. சில நேரம் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சில நேரம் நான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, சில வேலை வரமாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகினா வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. யாரா?
வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்றேன், ஆனா லேட் ஆயினா நான் வர முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. யாரும் உங்களுக்கு தான் தெரியும் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். யாரும் இதில் வந்திருக்கிறாங்களா யாராவது? சில நேரம் இனித்தான் வாராங்களோ தெரியல. அக்கா எங்க இருக்கிறாங்க? கிளிநொச்சியில. என்ன பேர்? பானு அக்கா. சரி ஓகே, அவங்க செய்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி ஓகே, ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த கவிதையின் பிற்பாடு இன்னும் கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதுகளை பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். கவிதையோட பாப்போமா? கோவி. ஓகே. என்னுயிரும் நீயே, உயிரில் நிறைந்திருக்கும் உணர்வும் நீயே, கண்களும் நீயே, காணும் காட்சியும் நீயே, நான் சுவாசிக்கும் உயிர் மூச்சு நீயே, நான் மறைந்தாலும் உன்னுள் வாழ்வேன் உயிரோடும் உணர்வோடும், அனைத்து செல்வமும் வளங்களும் பெற்று தைரியம் மிகுந்து வெற்றி பெற கொண்டு உலகம் போற்ற பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். யாரா? அக்கா. அக்கான்னு சொல்றீங்க. சரி, நான் சொல்றேன். உங்களோட அப்பா, உங்களோட அம்மா, உங்களோட அக்கா, 3 பேர்ல ஒருத்தங்கள்ல யாரா? அக்கா தான். சுவர் அக்கா தான். சுவர் அக்கா. சரி, அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க பாப்போம். எங்களுக்கு காட்டிட்டு. ஓகே, என்ன சாமான்? கை செயின். ஓகே, வேற என்ன? அவ்வளோதான். அவ்வளோதான். ரைட், கை செயின் அப்படி வையுங்க. இப்போ கட்ட வேண்டாம், அப்படி வையுங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று. ரைட், மற்றதையும் கொடுங்க. சரி ஓகே, ஓபன் பண்ணுங்கப்பா. காட்டுங்க நம்ம இங்கே அப்படியே. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர். நீங்களா வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே, மற்றதை ஓப்பன் பண்ணுங்கப்பா. ரைட். ஓகே, சரி. ரைட். யாரா? யாராக்கள்? ஃப்ரெண்ட்ஸ் தானே? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? 2 ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி ஓகே, நல்லா இருக்கு. அதையும் அப்படி வைங்க. சரி, ஃபைனலாக நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உங்களோட அக்கா தானா? அக்கா தானா? இல்லை, உங்களுக்கு இல்லை, சர்ப்ரைஸை இந்த மாதிரி செய்த அக்கா தானா? அக்கா தான். சரி ஓகே, வந்திருக்கிறாங்களா? வரையில. ஏன் வரையில? அக்கா அக்கான்னு சொன்னீங்க, வரையில. சரி ஓகே, இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால், உங்களோட பாசத்துக்குரிய அன்புக்குரிய என்ன வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி, என் செல்ல மகனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட அம்மா இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. ஓகேயா? உங்களோட அம்மாவை நீங்களே கூப்பிடுங்க.
கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோல் நிறுத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வைக்கம் வச்சா நெற்றி பட்டுல தூக்கி பட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு உற பார்த்த கண்ணு பட்டு வந்த மல்ல தட்டு பல்லு வரத்தில்ல உச்சி கட்டு நேரத்தில்ல பட்டு